அதிமுக இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 கட்டமா வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 3வது கட்டம். காரணம் இன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். ஆமா. அதனால இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு? என்னென்ன சொன்னாங்கன்றது மக்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன ஐடியால அதிமுக இதெல்லாம் பண்றாங்க? அது மக்கள் எப்படி பார்க்க வாய்ப்பு இருக்கு? உண்மையிலேயே அவங்க என்ன நினைச்சு இதை பண்றாங்களோ அது நடக்க போகுதா? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதை வந்து அவங்க கரெக்டாக செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாகவே திமுக, அதிமுக இந்த மாதிரி தான் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பேச்சு அவங்க ஒரு மேடை பேச்சை கட்டமைச்சா கூட விவசாயிகள், நெசவாளர்கள், வணிகர்கள் அப்படின்னு சொல்லி அது தொழில் ரீதியாக மக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் காலமாகவே தேர்தல் அறிக்கைகள் அப்படின்றது அமையும். தேர்தல் நேரங்களில் அவங்க மக்கள்கிட்ட பேசும்போதும் அப்படி தான் பேசுவாங்க. அந்த ஃபார்மெட்டோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா வாக்குறுதிகளுமே அப்படி தான். இப்போ அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் திமுக அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்களில் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகைன்னு அவங்க அறிவித்தாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இவங்க 2000 ரூபான்னு அறிவித்தாங்க. உடனே திமுகவும் இப்போ 2000 ரூபா சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது 10,000 ரூபா. போன தடவை நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொரோனா உதவித்தொகைன்னு சொல்லிட்டு அந்த கோவிடில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு கையெழுத்தே முதலமைச்சர் அதுதான் போட்டார். அதே பாணியில் நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. காரணம் தான் திமுக அடிக்கிற மாதிரியான காரணமாக இருக்குது. திமுக ஆட்சியில் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வீட்டு வாடகை, வீட்டுக்கு சொத்து வரியில இருந்து வாட்டர் டேக்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அந்த பேர்டனை குறைக்கிறதுக்காண்டி நான் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து திமுக அடிக்கிற மாதிரியாக தான் அந்த ஒரு வாக்குறுதியை வந்து பார்க்கணும். அதுதானே அவங்க பண்ண முடியும். ஆளுங்கட்சி திமுக மேலே தான் சார். இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சொல்லும் போது 10,000 ரூபாய் அப்படின்றது கோவிடோட எக்ஸ்பென்ஸ், கோவிட்காக அப்படின்ற ஒரு பொதுமான ஒரு இதுதான் இருந்தது. இவர் வந்து அப்போ பழைய ஆட்சியை வந்து சொல்றதுக்காக அந்த மாதிரி ஒரு தான் பார்க்க ஒரு காரணம் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது வந்து கேஸ் சிலிண்டர்ஸ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்புகளில் ஓரளவுக்கு ரிலேட்டபிளாக ரீசனபிளாக இருக்கிற விஷயம்னா கேஸ் சிலிண்டர் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அதை வாங்குறதுக்கும் வசதி இல்லாதவர்கள், அதற்கான பணம் இல்லாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃபேமிலியும் பெருசாக இருக்கும், ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வாங்கி 3 மாதம் யூஸ் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 3-4 சிலிண்டர் ஆகும். 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஓட்டு போடும்போது அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க டச் பண்ணணும், இதுக்காக நம்ம போடலாம் எடப்பாடிக்கு அப்படின்னு நினைக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு டாக் ஆகணும். எப்பவுமே நீங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறீங்கன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாக இருக்கணும். அதை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் ஆதரிப்பாங்க. அப்போ வந்து அதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடும்போது அது ஒரு காரணமாக அமையும் ஓட்டு போடுறதுக்கு. பட் அப்படி வந்து இந்த பெண்களுக்கான பேருந்து பயணம் அறிவிச்சப்போ அது ஒரு பெரிய டாக்காக இருந்தது. ஆண்களுக்கும் இலவசமாக நாங்கள் தருவோம்னு இவங்க சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இம்பாக்டை க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்திருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்தராக நம்ம இது என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பேசுவோம். சரி, 10,000 ரூபாய் அறிவிச்சதோட இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக வேலை வாய்ப்பு தேடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2,000 ரூபாய் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நாங்கள் கொடுக்குறோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் செய்வோம், அந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு 2,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு நியூஸ் பார்த்து இது அரசியல் தேர்தல் அறிக்கைன்னு எப்போ புரிய ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கேட்டகரியை வந்து வேலையில்லா இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்களுக்கு நாங்கள் உதவித்தொகை தருவோம்னு சொல்லி காலமாக அரசியல் கட்சியில் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்று, இப்போ நான்லாம் 10th முடித்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஹேபிட் இருக்கும். உடனே போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வைப்பாங்க. நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த படிப்புக்கான வேலை கிடைச்சா நம்ம கிடைக்குன்றதுனால ஒரு அந்த அடிப்படையில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ 10th முடிச்சிங்கல்ல, 10th முடிச்சுட்டு நீங்கள் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களா? அது எங்கள் ஸ்கூல்லே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்லே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு வந்து அதை நம்பி மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. பிஎட் பண்ணணும், டீச்சர் ட்ரைனிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் எம்ப்ளாய்மெண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மற்ற எந்த ஃபீல்டில் போகக்கூடிய யாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர்லாம் இப்போ பண்ணுறாங்களான்னா அது பெரிய கொஸ்டின். அப்போ எந்த அடிப்படையில் இவங்க கொடுப்பாங்க? இது பார்க்கறதுக்கு ஒரு அறிவிப்பாக இருக்குமே தவிர உண்மையிலேயே வந்து இளைஞர்கள் பயங்கரமான ஒரு அறிவிப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்களான்னா கிடையாது. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லைன்னா எல்லாம் கிக் ஒர்க்கர்ஸாக மாறி
டெலிவரி பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. படிக்கவே கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டும் அந்த மாதிரியான வேலை எவ்வளவோ தான் இருக்கு, செய்றாங்க. எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா, எங்களுக்கு படிப்புக்கு நல்ல ஒரு வேலை வேணுன்றது தான். நீங்க கொடுக்குற ரூ. 1000 எனக்கு கிடைச்சா போதுன்ற நிலைமையில இன்னைக்கு யாரும் கிடையாது. அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், என்னால் படிச்சு எனக்கு வேலை கிடைக்கலனா கூட ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000 1500 சம்பாதிச்சிட முடியும்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ப்ராக்ரஸாக இன்னும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை சரியாக புரிஞ்சிக்காம வெறுமனே வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு 1000 அப்படின்னு அறிவிச்சிட்டா இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு வந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் இவங்க இருக்காங்களான்னு எனக்கு தோணுது. இது அதிமுகவை மட்டும் நான் சொல்லலை. ஒருவேளை திமுகவே நாளைக்கு இதை சொன்னால் கூட இதை வந்து இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். உனக்கு என்னப்பா நீ வேலை செய்கிற சம்பளம் வாங்குற அந்த 1000 வேல்யூ தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த 1000 வேல்யூ தெரியாமல் யாரும் பேசலை. நீங்கள் போய் இன்றைக்கி இளைஞர்கள்ட்டே கேட்டு பாருங்களேன், இந்த அறிவிப்பு தேவையா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அறிவிப்பு வேணுமா? நீங்கள் வந்து நல்ல தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க. இன்றைக்கி ஃபேக்ட்ரிஸை கூட கொண்டு வராங்களே, நிறைய இடங்களில் வந்து நம்ம புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்துட்டோம், நேரடியாக 1000 பேருக்கு வேலை, மறைமுகமாக 50,000 பேருக்கு வேலைன்னெலாம் நியூஸாக வரும். நீ ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எம்என்சி கம்பெனி வருது அப்படின்னு வைங்களேன், அதிகபட்சம் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், ஒரு 500 பேருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளமே ஒரு 25,000 30,000 ஆரம்பித்து ஒரு 5 வருஷத்தில் அவங்க நல்லா செட்டில் ஆகிற நிலைமைக்கு போயிடுவாங்க. லட்சங்கள் அவங்க சம்பளம் தாண்டிடும். அவங்களுக்கு லீவ்லேருந்து எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும். இல்லை வேலை செய்யும் போது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா காப்பீடு இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. ஆனால் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம், ஒரகடம், சுங்குவார் சத்திரம் இந்த சைட்லலாம் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்கும். வெறும் அவங்க வந்து கிராமப்புறங்கள்லேருந்து பெரும்பாலும் வட மாவட்டங்கள்லேருந்து வந்து இளைஞர்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த ரூமுக்கு அவங்க ரெண்ட் கொடுக்கணும். கம்பெனியில் ஒரு வேளை சாப்பாடு போட்டுருவாங்க, மீதி 2 வேளை அவங்க சாப்பிடணும். இது போக மாதம் அவங்க வீட்டுக்கு எதாவது அனுப்பணும். 15,000 சம்பளம் வாங்குறவன் அவனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதில் வந்து எவ்வளோ அனுப்ப முடியும்? அவனுக்கு பணி பாதுகாப்பே இருக்காது. அவனை எந்நேரம் வேணாலும் வேலையை விட்டு நீங்கள் தூக்கலாம். ஒரு விபத்து ஏற்படுதுன்னா பெரிய அளவுக்கான எந்த இதுவும் கிடைக்காது. இல்லை சில பேர் ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்ற பெரிய கேள்வி இருக்குது. அவங்களுடைய வேலை நேரமும் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் அப்படின்றதுக்குள்ளெல்லாம் வரையறுக்கவே மாட்டாங்க. கட்டாயமாக 12 மணி நேரம் வேலை செய்யணும், 15 மணி நேரம் வேலை செய்யணும். இன்றைக்கி இருக்கா இல்லையா? கமெண்ட்ஸில் பார்க்குற இளைஞர்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து இல்லாத விஷயத்த சொல்ல போகிறது கிடையாது. அந்த மாதிரியான நிலைமையில தான் எல்லாமே இருக்கே தவிர இங்கே முழுக்க இளைஞர்களுடைய திறனை சரியாக பயன்படுத்தி தனிப்பட்ட நபரினுடைய வளர்ச்சியையும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா அவங்க வேலை செய்கிறாங்க, நிறுவனங்கள் நல்லா செயல்படுதுன்னா மாநிலமும் வளரும். அதை நோக்கி போகணுன்ற எண்ணமே இல்லை. ஓட்டு வாங்கணும், ஓட்டு வாங்குறது எதையாவது அடிச்சு விடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்களும் இருக்குது, நம்ம அதை பின்னாடி சொல்லுவோம். பட் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இளைஞர்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கொஞ்சமாவது அவங்ககிட்ட காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பேருக்கு தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று அமைக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதில் வந்து உண்மையிலேயே மக்களுடைய குரலை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் செட்டிங்க்கு ஒரு 4-5 சங்கம் இருக்கும், எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி சார்ந்த ஒரு சங்கமாக இருக்கும். அந்தந்த கட்சிக்கு இப்போ அங்கே போகும்போது திமுகவா அவங்களுக்கு ஆதரவு சங்கங்களை கூப்பிடுறது, அதிமுகவா அவங்க ஆதரவு சங்கங்களை கூப்பிடுறது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே மக்கள் நினைக்கிறத எத்தனை பேர் கொண்டு வராங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஃபார்மெட்டு இப்படி பண்ணால் போதும், கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கலாம்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அது இருக்கிற வரைக்கும் ஒரு உண்மையான டெமோக்ரஸிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கோரிக்கையை கேட்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஜென்ரேஷனே மாறி இப்போ ஜென்சி அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி இப்போ விஜய் கூட அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அரசியல் பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த கிட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் இதெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் உணர்ந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயமாவும் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடை காலங்களில் வந்து மீனவர்களுக்கு வந்து 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் 12,000 வந்து உயர்த்தி தருவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ எல்லா வீடுகளுக்கும் 10,000 சொன்னதுக்குமே கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் அப்ளைடு, அது வந்தால் வந்து சொல்லுவாங்க கண்டிஷன்ஸ் இருக்கும், இல்லை அதை அதை நிறைவேற்றுவாங்களான்றது ரெண்டாவது, நிறைவேற்றப்பட்டால் கண்டிஷன்ஸும் அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து 8,000 ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? ஓரளவுக்கு இது சாத்தியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீன்பிடி தடை காலம்ன்றது ஒரு குறிப்பிட்ட 45 டேஸ்க்கு இல்லைனா ஒரு 3 மாதம் அந்த மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தில் இது தேவைதான். ஏன்னா அவங்க மீன் பிடிக்கிறது தான் அடிப்படை தொழிலாக இருக்கும், அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். அதுவே இல்லைன்னு சொல்லும்போது அது அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து மீன்வளம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்ட மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை உயர்த்தி வழங்குறது நல்லது தான். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 8,000 ரூபா வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? 12,000 கம்மி தான்.
அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அது கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு குறைந்தபட்சம் சாப்பாடு, அடிப்படை தேவைகளுக்காக அது உதவியாக தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அதில் நமக்கு விமர்சனங்கள் கிடையாது. அதே நேரத்தில் இப்போ இந்த 10,000 சொல்கிறாங்க இல்லையா, திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்த உடனே 10,000 அப்படின்னா, அப்போ 2வது மாதத்துலேருந்து விலைவாசி எல்லாம் குறைச்சிருவாங்க, சொத்து வரி எல்லாம் குறைச்சிருவாங்க. அந்த 10,000 இல்லாமே நம்ம சுயமரியாதையோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? இப்போ திமுகவை இவங்க கேட்டாங்கல்ல, நீங்கள் ஒரு 5,000 கொடுத்துட்டீங்க, கோடைக்கால சிறப்பு நிதின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு கோடைக்கால வருதான்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி தான். எல்லாருமே கேட்குறாங்க, நம்ம கூட அதை கேள்வியை கேட்குறோம். ஏன் வருஷம் வருஷம் கோடைக்காலம் வருது, அப்போல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். அந்த கேள்வி நியாயமானது. அது வந்து ஒரு ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்லைன்னா இதுவும் அதே மாதிரி தான். அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது? ஜனங்களை எந்தவாறு சொல்லி ஓட்ட வாங்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தவறானது. மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை வந்து பிரில்லியண்ட்டாக அவங்க மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள முட்டாள்கள் நினச்சி இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதற்கான விளைவுகள் என்னங்கிறத எந்த கட்சியாக இருந்தாலும் சந்திக்கும். அது அதிமுகன்னு இல்லை, திமுகன்னு இல்லை, தாவேகா செஞ்சாலும் சரி, யார் பண்ணாலும் அது டெஃபினட்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். பொங்கல் பரிசுன்னு அதுவே வந்து ஒரு டாக்கா எப்பவுமே மாறிட்டு இருக்கு. இவரும் வந்து என்ன தொகுப்புகள் வந்து ஏற்கனவே கொடுக்குறோமோ அதோட சேர்த்து 1000 ரூபாயும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு தான் தோணுது. இதுல இந்த லைன் வாசிக்கும் போதே வந்து நம்மளுக்கே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வருது. அதாவது ஏற்கனவே நீங்க பொங்கலுக்கு வந்து ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க, இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதோட சேர்த்து 1000 ரூபான்றது எப்பவுமே ஃபிக்ஸடுன்னு சொல்ல வராங்களா, இல்ல இதோட சேர்த்து நீங்க அந்த டைம்ல ஏதாவது அறிவிப்பீங்களா? இந்த மாதிரி அதுவும் அதுல கேள்வியாக வருது. முதல்ல அந்த 1000 ரூபாய் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்றதும் ஒரு கேள்வி வருது சார். இந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு நாங்க தரோம், எல்லாமே கொடுப்போம், அதோட சேர்த்து உங்களுக்கு 1000 ரூபாயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறது? அதான் அது வந்து இப்போ இவங்க திமுக வந்து கொடுக்கல இல்லையா, வெறும் பொங்கல் பரிசோட நிறுத்திட்டாங்க. அதனால நாங்க வந்து அந்த கரும்பு, வெல்லம், சர்க்கரை, பொங்கல் செய்வதற்கு தேவையான அந்த பொருட்களோடு சேர்த்து 1000 ரூபாயும் கொடுப்போன்ற ஒரு உத்தரவாதமா கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு தேர்தல் வாக்குறுதியா பார்க்கும்போது குடும்ப அட்டைதாரர்களை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோங்கிற அடிப்படையில் இதையும் ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. இது கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்க, கொடுக்குறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அது தேவையில்லையா அப்படின்னு பார்க்கும்போது அகைன் அங்கே தான் இப்போ இன்னும் கூட ஏதோ ஒரு வகையில் டைரெக்டாக அந்த பணத்தை கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல மக்களை நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா. இன்னமும் அந்த ரேஷன் கடையில் வந்து நின்றுக்கிட்டு அதை வாங்குறதுக்கு மக்கள் அலைமோதிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறது, அவங்க ஒரு தன்னிறைவோடு இருக்கிறது, சுயமரியாதையோடு இருக்கிறது, அதுதான் முக்கியம். திராவிட கட்சிகளுடைய அடிப்படை என்னவா இருந்தது, மக்கள் சுயமரியாதையோடு வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது என்னன்னா ரொம்ப ஈஸியாக இதை இது பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்கும். யாராவது அதை விமர்சனம் பண்ணாலோ கேள்வி எழுப்பினாலோ உடனே மக்களின் நலத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். எதிராக இருப்பவர்களை நம்ம அப்படி கேட்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. இது இமீடியட்டாக இன்னைக்கு ஓகே, இல்லை அடுத்த வருஷத்துக்கு ஓகே, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கான செயல் திட்டங்கள் வேணும். அது மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுனால என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அன்னைக்கு வந்து காசு கொடுத்தவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் யோசிக்காமல் ஓட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தலையெழுத்து நிர்ணயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகளை குற்றம் சொல்வதை விட நம்மக்கிட்ட தான் அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேள்விகள் கேட்க தான் அதற்கான விடைகள் கிடைக்கும். அவங்க இன்னும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணாலும் மக்கள் கவலையே பட மாட்டாங்க, நம்ம ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்ற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய தப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய் யாருக்கு என்ன பத்தும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து இல்லாத ஒரு குடும்பத்துக்கிட்ட போய் கேட்டு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு மேம்போக்காக யோசிக்கிறீங்க, இல்லை மேட்டுக்குடித்தனத்தோட வந்து நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா. அப்போ எந்த திட்டம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பயன்படும், எந்த திட்டம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பயன்படாது அப்படின்றதுலே ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு திட்டம் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது வருங்காலம் ஒரு 10 வருடத்துக்கு அப்புறமும் இது வந்து பயனளிக்கும், 10 வருடத்துக்கு அப்புறமா இந்த திட்டத்தினுடைய பலன் வந்து தெரிய வரும் அப்படின்னா ஒரு திட்டம்னா எதை சொல்வீங்க சார்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்ததா இருக்கட்டும், இல்லை இவர் அறிவிச்சிருக்கிறதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ இவங்க இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பார்க்கும்போது எல்லாமே அந்த 5 ஆண்டுகளுக்கோ இல்லை அந்த நேரத்துக்கானதாக தான் இருக்குது. பொதுவாக பார்க்கும்போது இப்போ மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கறதுல பெரும்பாலானவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, குறைந்தபட்சம் இப்போ அதனால் இப்போ ஒரு 100 பேருக்கு கொடுக்குறாங்க, யாருக்குமே அது பயன்பெறலைன்னா நம்ம சொல்லலை. குறைந்தபட்சம் அடிப்படையில் வருமானமே இல்லாமல் இருக்கவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அதை செலவு செய்பவர்களுக்கோ அது உதவியாக இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதை இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் என்ன அதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 1.5 கோடி பேர் வந்து உரிமை தொகை வாங்குறாங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் பெற்றால்தான் நம்ம வந்து இன்றைக்கி அதை வாங்கியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வருதுல்ல.
லாஜிக்கலா பார்த்தா. அந்த 1000 ரூபாய் நிலைமையில கூட நீங்க வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு அது நியூட்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி தான் நிலையில நீங்க அந்த வச்சிருக்கீங்களா? நிலையில தான் இன்னமும் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க 50 வருஷமா என்ன பண்ணீங்க, 60 வருஷமா என்ன பண்ணீங்கன்ற கேள்விய அவங்க எழுப்புறாங்க. ம். அரசியல் ரீதியா கேள்விதான் அது. இப்போ நம்மளுடைய இது என்னவா இருக்கு அப்படின்னா, பண்ணக்கூடிய எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கணுன்றது தான். ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டைடல் பார்க் கொண்டு வந்ததா இருக்கட்டும். அத வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்துல அவர் கொண்டு வந்தாரு. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க பெரும்பாலும் அப்ப பெங்களூர்லயோ இல்ல மத்த சிட்டீஸ்லயோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தல. தமிழ்நாட்டுல மென்பொருள் நிறுவனங்கள் வரும். அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு டைடல் பார்க் உருவாக்குனாங்க. அது இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றேன். ம். இப்ப அதுல எவ்வளோ பேர் படிச்சுட்டு வரக்கூடிய எவ்வளோ பேர் வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு. அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை நம்ம மாத்துற என்னென்னலாம் பண்ண மாதிரியான ஒரு போறோம் சூழல் இருக்கும். அப்படின்ற அதுல தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரோட்டோரமா வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா? சாலை ஓர வியாபாரிகள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு கடன், அதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் குடுத்திருக்கிறாரு. ஸோ அத எப்படி பாக்குறீங்க சார்? அந்த தள்ளுபடி அப்படின்றது யூசுவலா சொல்றது தானா? இல்ல அத சொல்லி அத செஞ்சிருக்கிறாங்களா? அத பத்தி சொல்லுங்க. கடன் தள்ளுபடின்னு வரும்போது 2 ஆட்சிகளுமே மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ம். நிறைவேற்றியவர்களும் உண்டு, நிறைவேற்றாத நேரங்களும் உண்டு. ஆனா இந்த நேரத்துல யோசிச்சு பார்க்கும்போது, இப்ப அந்த கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரியோட மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். ம். அவர் ஒரு கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அந்த தொகை மற்றவர்களுக்கு வந்து சாதாரண ஒரு தொகையா இருக்கலாம். ஆனா ஒரு 10,000, 15,000 இல்ல ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கிட்டு கூட அதை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான். பண்ணட்டும். ஏதோ ஒரு வகையில பண்றது நல்லது தான். ஆனா என்ன அப்படின்னா, அவர் நடைபாதை வியாபாரியாகவே இன்னும் 10 வருஷம், 20 வருஷம் இருக்கக்கூடாது. அவர் அதிலிருந்து நம்ம எப்படி மீட்டு கொண்டு வர போறோம்? அவருடைய ஒரு நடைபாதை வியாபாரி இருக்காருன்னா, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் இருப்பாங்கன்னா, அவங்க படிச்சு கல்வியில முன்னேறி மேல வரணும். அவர் வந்து ஒரு நடைபாதை வியாபாரியாவே இருந்துறக்கூடாது. அடுத்து அவர் வேற ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கி அவரோட லைஃப்ப ரன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கடன் நீங்க தள்ளுபடி பண்றீங்க. அது நோக்கம் என்னவா இருக்கு? உண்மை நோக்கம் என்னன்னா, அவர கடன் தள்ளுபடி பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நெறைய செக்மெண்ட் இருக்குப்பா. இப்போ சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டா, கிராமப்புறங்கள்ல நம்ம 100 நாள் வேலை திட்டம் சொல்லிட்டோம். அங்க பெரும்பாலும் நம்ம அதில கவர் பண்ணிறலாம். சென்னையில என்ன பண்றது? சென்னையில நெறைய பேர் வந்து நடைபாதை கடை வியாபாரிகள்லாம் போட்டிருக்காங்க. இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? அவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகையா குடுக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அது எப்படி குடுக்குறது? இது பண்றது கஷ்டமா இருக்குமே. கடன் வாங்கியிருப்பாங்க நெறைய பேரு. அப்ப சரி கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சுருவோம். இந்த மாதிரி தான். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நோக்கம் தான். நீங்க சொல்ற அறிவிப்புகளா பார்த்தா எல்லாம் நல்ல அறிவிப்புகள் தான். ஆனா, அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? இத பண்ணா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்பட போகுதா? இல்ல பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா அது? அப்படின்னு பார்த்தா கிடையாது. ம். சரி அவர் கடன் தள்ளுபடிய நீங்க பண்றீங்க. மறுபடியும் அவர் கடன் வாங்காத அளவுக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி குடுக்கணும்ல. இல்லன்னா நீங்க திருப்பியும் கடன் வாங்குங்க. அடுத்த எலக்ஷன் 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் நாங்க இப்படி ஒரு அறிவிப்பு குடுக்குறோம். அப்படின்னு அந்த நிலைமையிலேயே வந்து மக்கள வச்சிருக்கிறது நல்லதா? சரிங்க நான் இப்ப கடன் தள்ளுபடி பண்ணிட்டேங்க. அடுத்து நீ கடன் வாங்காத அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கி, அவங்கள வந்து கொண்டு போறது இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷனோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ எலக்ட்ரிசிட்டியை பத்தி எல்லா கட்சிக்காரங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. விஜய் கூட பேசியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் கூட விடியல் ஆட்சி உங்க வீட்டு பில்ஸ் ஆட்சி அப்படின்னு பிரச்சாரமே வந்து மேற்கொண்டாரு. ஆனா இந்த முறை இந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டாரை குறிப்பிட்டு கைத்தறி நெசவாளர்கள் வந்து தற்போது அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இலவச யூனிட் அப்படின்றது 350 இருந்தது. இனிமே வந்து 450 வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. அதுவே விசைத்தறி நெசவாளர்களுக்குமே 1000 யூனிட் வந்து ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது 1400 அப்படின்ற மாதிரி உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரியும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அகைன் இதுவும் அதே மாரி தான். நான் சொன்னேன் இல்லையா? முதல்ல வந்து இந்த அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டாலே சொசைட்டி எப்படி தான் அந்த ஒரு விவசாயிகள், வணிகர்கள், நெசவாளர்கள் எல்லா தரப்புக்குமா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, இப்போ அவங்க அந்த இடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த அறிவிப்புன்றது ஆமா பரவாயில்லப்பா. இன்னொரு 500 யூனிட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம் தான். அப்படின்ற இடத்துல எடுத்துப்பாங்க. பட் ஆனா அவங்ககிட்ட நம்ம போய் பேசி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரச்சனைன்றது வேற ஒண்ணா இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கு. அதில தான் அரசாங்கத்தினுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. இளைஞர்களுக்கா இது சொல்லியிருப்பா. பெண்களுக்கா இது சொல்லியாச்சுப்பா. விவசாயிகளுக்கா இது ஒவ்வொரு சொல்லியாச்சு. செக்டருக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி தேவையா இருக்கக்கூடிய இல்ல. அவங்கள கவர் பண்றதுக்கான, Cover, அவங்கள okay. கன்வின்ஸ் பண்றதுக்கான ஏதோ ஒரு காரணம். அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா? நீங்க போய் யார வேணாலும் கேளுங்களேன். இந்த செக்மெண்ட்ல சரி இருக்கக்கூடிய வேலையே இல்லையா? வேலையே இல்லாதவனுக்கும் 2000 ரூபாய் கொடுங்க. 2000 வேலை குடுக்கணும்னு நினைக்கல. வேலை இல்லாதவனுக்கு 2000 ரூபாய் குடுக்குறேன். கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒண்ணு அதுல வேலை இல்லாதவனுக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. இத சொல்லி இதை மட்டுமே வச்சு மக்கள் இன்னும் இப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறதே தப்பு. சார் இப்போ 5000 ரூபாய் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சர்ப்ரைசிங்கா போட்டிருந்தாரு. 10,000 ரூபாய் இவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 2000 ரூபாய் நாங்க வந்து மகளிர் தொகையை வந்து
அதிகப்படுத்தி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 10,000 ரூபாய் எல்லா வீடுகளுக்கும் போடுறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப திமுக என்ன அறிவிக்க போறாங்க? ஏற்கனவே வந்து போட்டா போட்டி அப்படின்றது தான் இருந்துட்டு இருக்கு. வாக்குறுதிகளும் அதே நிலையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப அந்த ஒரு இதுவும் வருது. ஸோ நீங்க எது சொல்லிட்டீங்களா, அடுத்த திமுக வந்து நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, நாங்க உங்களே அசர வைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு சொல்றோம் அப்படின்ற மாதிரி திமுக கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பானது ஆகியிருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ திமுக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நிச்சயமா திமுகவும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் மற்ற மாநில தேர்தல்களையும் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ பீகாரில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி 50,000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு வந்து தரோன்னு சொல்லி அது பண்ணாங்க. அது வந்து அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு, அங்கே நிதிஷ்குமாரை உள்ளடக்கிய அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே இந்த மாதிரி மணி பேஸ்டு அசிஸ்டன்ஸ் ஏதாவது கொடுக்கும்போது அது ஈஸியாக வாக்காளர்களை தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக மாற்றுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் கட்சிகள். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் இந்தியா வந்து இந்த ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஒரு பக்கம், அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஜெயிச்ச உடனே இதை பண்ணுறோம், இல்லைனா ஆட்சியில் இருக்கிற கட்சியாக இருந்தால் அந்த கடைசி நேரத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறது, இதை வந்து எல்லாரும் ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நம்புகிறாங்க. இதை மாற்றணும்னா மக்கள் நினச்சாதான் மாற்ற முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும். தேர்தல் ஆணையத்தை எல்லாரும் கேட்பாங்க, எல்லா நேரத்துலையும் வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்விகள் தான் எழுப்பப்பட்டிருக்கே தவிர விடை எங்கேயும் கிடைச்சதே கிடையாது. ஈவன் இப்போ நீங்கள் வேட்பாளர்கள் பணம் கொடுக்குற விஷயத்தை கூட எடுத்துக்கோங்களேன். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலேயே வந்து சம்மந்தப்பட்ட வேட்பாளர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாரு, அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க, இல்லை அந்த வேட்பாளருக்கு சொந்தமான இடத்துல இருந்து பணம் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிடிபட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த வேட்பாளரையாவது தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்களா? வெறும் கண் துடைப்புக்கு அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் செய்தியாக இருக்குமே தவிர மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க வாக்காளர்களுக்கு கரெக்டாக அந்த தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கப்படுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், வாக்குறுதிகள் வந்து திமுக அரசு கொடுக்கும் போதும் சரி, அதிமுக கொடுக்கும் போதும் சரி, திமுகவே வாக்குறுதிகளை நிறைவேற்றல, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னு தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க. போராட்டங்களும் மக்கள் ஒவ்வொரு செக்டாரையும் பண்றதையும் பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது, நீங்க வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அதை நீங்க செய்யல, இல்ல செய்ய முடியாததை நீங்களே அறிவிச்சுட்டு அந்த நேரத்துக்காக நீங்க அறிவிக்கிறீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ மக்கள் வந்து இவங்க என்ன வாக்குறுதிகள் அறிவிக்கிறாங்க, இவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் பாக்குறாங்களா, இல்ல கட்சியை நோக்கி மட்டும் அவங்களுடைய ரிசல்ட்டை வைக்கிறாங்களா சார்? ஏன்னா இப்போ விஜயும் ஒரு ஃபேக்டரா வராரு. இப்போ விஜய் கிட்ட மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் 2 கட்சிகளுக்கு மேல அதிருப்தி, இந்த மாதிரியும் கருத்துக்கள் பார்க்கப்படுது. அப்போ வாக்குறுதிகளை மக்கள் கவனிப்பாங்களா, இல்ல அதிருப்தி அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக ஓட்டை வந்து மாத்தி போடுவாங்களா? தேர்தல் வரும்போது இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் அப்படி இல்லைனா இப்போ வெறும் தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா தேர்தல் நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனலாக ஜாதிய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பேசுவாங்க, மத ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பேசுவாங்க, மொழி ரீதியாக இப்படி ஒவ்வொருமே உணர்வு பூர்வமாக என்னென்ன விஷயங்களை ட்ரிகர் பண்ணி விட முடியுமோ. ஏன்னா நம்ம அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் மற்ற விஷயங்களை மறந்துடுவேன். ரோடு போடல, தண்ணி சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, இல்லைனா பாதுகாப்பு இருக்கா இல்லையா, இந்த விஷயங்கள் தான் கோராக இருந்திருக்கணும். ஆனால் இதையெல்லாம் மறந்துட்டு இதை வந்து ஒரு உணர்வுபூர்வமான தேர்தலாக மாற்றி அதன் மூலமாக போலரைஸ் பண்ணி தேர்தலை சந்திக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படின்றது எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்சி மதத்தை எடுத்து பண்ணும், ஒரு கட்சி ஜாதியை எடுத்து பண்ணுது, ஒரு கட்சி மொழியை அடிப்படையாக வச்சு பண்ணும். இப்படி ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி பாலிடிக்ஸாக எடுத்து மக்கள் எதை சீரியஸாக பேசணுமோ, எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க விடாமல் அவங்கள எமோஷ்னலாக மட்டுமே யோசிக்க வச்சு அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வழியை மக்கள் அரசியல் கட்சிகள் கொண்டு வந்துட்டாங்க. அகைன் வந்து மாற்றத்தை தரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இருக்கிற அரசியல்வாதிகளையே சரியான அரசியல்வாதிகளாக இருக்க வைக்கணும் அப்படின்னாலும் மக்கள் தான். எப்போவுமே நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் ஆக்டிவாக இருக்குது, மக்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே அதிக அளவுக்கு வராங்க, இளைஞர்கள் வராங்க அப்படின்னா அங்கே வந்து அது ஒரு முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக இருக்கும். அங்கே நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். யாருமே இல்லைன்னு வைங்களேன், யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஒரு சிறு கூட்டம் மட்டுமே அரசியலுக்குள்ளே இருக்கும். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்போம். சாக்கடையாகவே தான் இருக்கும். ஏற்கனவே பேசின மாதிரி தான் சார், நம்ம முன்னாடியுமே பேசியிருக்கோம், யாரோட ஸ்ட்ராட்டஜி வந்து வின் பண்ண போகுது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்கணுமே தவிர வாக்குறுதிகள் யார் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இரண்டாவது பட்சமாக அதை ஒரு கன்சிடரே பண்ண வேணான்ற ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கவும் முடியுது. ஸோ என்ன நடக்க போகுது, யாருடைய ஸ்ட்ராட்டஜி வின் பண்ண போகுது அப்படின்னு வேணால் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். இப்போ எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பற்றி நிறையா விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம், எங்களுடைய ஒப்பீனியன்ஸை நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நீங்க எப்படி கன்சிடர் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.